ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட செடிக்கு வந்து தொட்டியில எல்லாமே மண்ணு மாத்துறேன். மண்ணு வந்து நான் பழைய மண்ண வந்து அப்படியே கொட்டிடல. அந்த பழைய மண்ணையும் எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் எருவும் இதுவும் கலந்து மிக்ஸ் பண்ணி போடுறேன் நானு. ஆ செடி வந்து அப்படியே நான் வேரோடையே எடுத்துட்டேன் நானு. உங்களுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சீங்கன்னா, ஒரு 3 மக்கு, 4 மக்கு அந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு வந்து பொல பொலன்னு ஆயிடும். அப்போ வந்து அந்த செடி எடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த எருவு பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து ஆட்டு புழுக்கையும், மாட்டு சாணமும் வந்து நல்லா ட்ரை ஆனது. ஈரத்தோட இருக்கது போடக்கூடாது. ஈரத்தோட இருக்கது போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து புழு வச்சிடும். அதே மாரி பழைய மண்ண வந்து நம்ம தூக்கி போட வேணாம். அத வந்து நல்லா வந்து உதிரி உதிரியா எடுத்துட்டு, அதையும் இதிலயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் செடி வந்து வேரோட எடுத்துட்டேன். ஏன்னா, நான் மாத்தி 8 வருஷம் ஆகுதுன்றதுனால, ஃபுல்லாவே அத எடுத்துட்டு, தொட்டியில இருக்கிறதுனால எப்பொழுதுமே அதுக்கு வந்து தேவையான உரம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்க அதுக்கு ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பா குடுத்துட்டே இருக்கணும். இந்த வாட்டி வந்து நான் வந்து வேப்பம் பவுடர் வந்து வாங்கி போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு ஊற வச்சு போட்டீங்கன்னா, அது ஒரு மாரி ஸ்மெல் வந்துருது. இது உங்களுக்கு நியர்பை கார்டன்ல பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோ வந்து ரூ. 100ன்னு விக்கிது உங்களுக்கு. இந்த மாரி நம்ம பவுடரா போடும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து மண்ணுல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஒரு வெள்ள பூச்சி மாரி இருக்கும். அது வந்து ரொம்ப நம்ம சொத சொதன்னு தண்ணி ஊத்திட்டோம் அப்டின்னா, அந்த ஈரம் வந்து அந்த தொட்டியில இருந்துகிட்டே இருந்தா, அந்த பூச்சி வந்து வந்துரும். அந்த மாரி பூச்சி கொல்றதுக்கு வந்து இந்த வேப்பம் பவுடர் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே மாரி இந்த வேப்பம் பவுடர் ரொம்பவும் போடக்கூடாது. ஏன்னா, நம்மளோட சாயில் வந்து அந்த அசிடிட்டி பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா, நீங்க நெறைய போட்டாலுமே, அது வந்து என்ன ஆயிடும்னா, அந்த செடி வந்து கருகறதுக்கு இதுவாயிடும். அதனால நான் வந்து சும்மா ஒரு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ 5 கிலோ மண் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இதுல. இந்த மாரி சிமெண்ட் தொட்டியில வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம மண்ணு மாத்தும்போது வேரோட எடுத்து பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, நாங்க இந்த செடிய வெளிய எடுக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு செடிக்கும் அவ்ளோ கஷ்டப்பட்டோம். அதனால நீங்க க்ரோ பேக்ல வச்சு வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி மண்ணு மாத்தும்போது பார்த்தீங்கன்னா, அழகா அந்த பேக்க கட் பண்ணீங்கன்னா, சைட்ல இருக்க மண்ண அப்படியே உதிர்த்தரலாம். ஏன்னா, இது தொட்டின்றதுனால உடைச்சா வீணாயிடும்ன்றதுனால, நாங்க வந்து பிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ண நோண்டி நோண்டி எடுத்து எடுத்து ரொம்ப அந்த வேரும் வந்து இதுல பார்த்தீங்கன்னா, அடிபடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த வேர் கட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு பழையபடி துளுக்கறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இல்ல உங்களுக்கு வந்து அந்த நடுத்தண்ட மட்டும் கட் பண்ணி நீங்க வச்சு அந்த மாரி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷா வைக்கிற மாரி. ஆனா அந்த மாரி வச்சீங்கன்னா, வேர் புடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால, 2வது அந்த ம செடிய வந்து எனக்கு அப்படியே வந்து கட் பண்ணி தூக்கி போட மனசு இல்லாதனால, அதே செடிய வந்து அப்படியே நான் வந்து உள்ள வேரோடயே வச்சு, இந்த மாரி அழுத்தம் குடுத்து நல்லா வந்து மூடியாச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு, வெயில்ல நல்லா படுற மாரி வச்சீங்கன்னா, சன்லைட் படுற அளவுக்கு இருந்ததுன்னா, இது வந்து துளுத்துரும் உங்களுக்கு. ஆனா கொஞ்சம் வந்து லேட்டா ஆகும். நீங்க கட் பண்ணி வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாரி வந்து ஃபுல்லா மண்ண மட்டும் மாத்துறதுனாலும் மாத்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டு புழுக்க. ஏன்னா, அந்த நான் வாங்குன எரு பார்த்தீங்கன்னா, மண்ணு கிடையாது. வெறும் மாட்டு சாணமும், ஃபுல்லா வந்து ஆட்டு புழுக்கையும் தான். அந்த மாரி எரு போடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா வந்து குரோத் குடுக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, நான் எல்லா தொட்டிக்குமே வந்து மண்ணு மாத்துனேன். இந்த ஒரு தொட்டி மட்டும் இன்னும் அது வந்து வேர் புடிக்கல. மத்ததெல்லாம் எனக்கு வந்து துளுத்துருச்சு. இந்த ஒரு தொட்டி மட்டும் லேட் ஆகுது. அந்த ரூட் கட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. க்ரோ பேக்ல வச்சா உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வராது. ஈஸியா வந்து அந்த பேக்க கட் பண்ணிட்டு, நம்ம வேற பேக்ல வந்து அப்படியே இந்த செடிய மாத்தி, மண்ணு வந்து மாத்திக்கலாம். ஆனா சிமெண்ட் தொட்டின்னும்போது அது வந்து உங்களுக்கு பண்ண முடியல. இப்போ இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு தொட்டி மட்டும் அந்த செடி வந்து காஞ்சு போயிருந்தது. ஏன்னா, அது எல்லாமே கொட்டி துளுக்கணும். துளுக்கறதுக்கு லேட் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே வந்து துளுத்துருச்சு. அந்த வேர் வந்து நல்லா புடிச்சிடுச்சு. சில வேர் வந்து புடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. 2வது நம்ம நோண்டி எடுக்கும்போது, அந்த வேர் கட் ஆயிடுது. கட் ஆயிடும்போது அது என்ன ஆகுதுன்னா, வளர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இனிமே வேர் புடிச்சு தான் வளரணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.